Mint Television. Turn out the heat. அன்பார்ந்த பெப்பர் தொலைக்காட்சி நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். மூன் சயின்ஸ் நிகழ்ச்சியில் சாஸ்திரம் காட்டும் வழிமுறைகள். இதில் திருமண பொருத்தம், கோச்சார ரீதியான பொருத்தங்கள் எப்படி அமைக்கணும் அப்படின்றத பார்த்துட்டு இருக்கோம். குரு ஒருவருடைய ராசிக்கு சாதகமாக இல்லாத பொழுது திருமணம் நடைபெறுதுன்னா அந்த சமயத்தில் அவருக்கு வரக்கூடிய கணவன் அல்லது மனைவி அவங்களுக்கு குரு சாதகமாக இருக்கணும் அப்படின்ற விஷயத்த பார்த்தோம். இதை நடைமுறையில் சாதாரணமாக எல்லாருமே இதை பரிபூர்ணமாக உணர்ந்து பார்க்கலாம். ஒரு வீட்டில் 2 பேர் கணவன் மனைவின்ற மட்டும் கூட இல்லை, கூட்டு குடும்பமாக இருக்காங்க. 2 பேர் அப்பா மகன் 2 பேர் சம்பாதிக்கிறாங்க. அம்மா மனைவி ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்காங்க அப்படின்ற ஒரு வீடு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அங்கே அப்பாவுக்கும் அந்த மகனுக்கும் சிம்ம ராசி தனுர் ராசி இருக்கு. அதாவது இப்போ இந்த காலத்தில் அப்படி இருக்கும் பொழுது அவங்களுக்கு நல்ல வருமானம் வந்துட்டு இருக்கும். 2 பேருக்குமே தொழில் நல்லா போயிட்டு இருக்கும், எந்த பிரச்சனையும் இருக்காது. நல்ல பெயர், சந்தோஷம், அவங்க குழந்தைகளோட சேர்ந்து சந்தோஷமா நிம்மதியாக அந்த வீட்டில் இருப்பாங்க. இதை நீங்கள் சாதாரணமாக இப்போ நடைமுறையில் பார்க்கலாம். இதே அப்பா மகனுக்கு ஒருத்தருக்கு விருச்சிக ராசி, ஒருத்தருக்கு மேஷ ராசி இருக்குன்னு எடுத்துட்டிங்கன்னா அவங்களுக்கு வருமான தடை இருக்கும். அப்படியே வருமானம் வந்தாலும் கையில் நிற்காது. தொழிலே அவங்க செய்யக்கூடிய வேலையில் பல பிரச்சனைகள் இருக்கும். தொழில் மந்தமாக இருக்கும். வீட்டில் இருக்கிற குழந்தைங்களுக்கு உடம்பு சரியில்லாமல் போயிட்டே இருக்கும். இந்த விஷயத்தை சராசரியாக இப்போ நம்ம உணர்ந்து பார்க்க முடியும். ஏன்னு பார்க்கும்பொழுது இப்போ சிம்ம ராசிக்கு குரு பகவான் லாபஸ்தானத்திலையும் 11ஆம் இடத்துலையும், தனுர் ராசிக்கு 7ஆம் இடத்திலிருந்து ராசியை பார்க்கக்கூடிய தன்மையும் இருக்கு. குருபலம் ரொம்ப சிறப்பாக இருக்கிறதுனால இந்த ராசியை கொண்டவங்களுக்கு இப்போ குருவுடைய காரகத்துவங்கள் நல்லா இருக்கும். விருச்சிக ராசிக்கு அஷ்டம குரு 8ஆம் இடத்துல குரு இருந்து அவருக்கு பலன் தர முடியாத இடத்துல இருக்காரு. அதே மாதிரி மீனராசிக்கு அதிபதியா இருக்கக்கூடிய குரு 4ஆம் இடத்துல அர்த்தாஷ்டம குருவா இருக்கார். இப்படி நம்ம இந்த விஷயத்தை, இந்த பலனை நம்ம ஆராய்ந்து டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். இப்படி இருக்கும் பொழுது திருமணம் ஆகின கணவன் மனைவி இவங்க 2 பேர் மட்டும்தான் சேர்ந்து இருக்காங்க. அவங்களுடைய கஷ்ட நஷ்டங்கள் தான் ஒருத்தர் பாதிக்குதுன்னு சொல்லும் பொழுது 2 பேருக்குமே குரு சாதகமா இல்லைன்னா அவங்களுக்கு பண விஷயத்துல கஷ்டம் ஏற்படும். அவங்களுக்கு மதிப்பு மரியாதை போன்ற விஷயங்கள், வேலை, தொழில், அப்புறம் குழந்தை விஷயங்கள் அப்படின்ற எல்லா விஷயத்திலும் குரு காரகத்துவமா இருக்கிற எல்லா விஷயங்களும் பிரச்சனை ஏற்படும். அதனால கோச்சார ரீதியான பொருத்தத்துக்கு கண்டிப்பாக முக்கியத்துவம் கொடுக்கணும். ஏன்னா நம்ம நடைமுறையில நிறைய ஜாதகங்களை பார்க்கும் பொழுது ஒரே திசை நடக்கக்கூடிய கணவன் மனைவி, ஒரு திசை ஏக திசை நடந்தா திருமணம் பண்ணக்கூடாதுன்ற ஒரு விதி இருக்கு. ஆனா ஒரே திசை நடக்கக்கூடிய கணவன் மனைவி குரு திசை நடந்து 2 பேருக்குமே இறைவனுடைய அருளால 2 பேருக்குமே குரு நல்ல நிலைமையில இருந்து சுய ஜாதகத்துல இப்போ கோச்சார ரீதியாகவும் நல்ல பலன்ல இருக்கக்கூடிய ஒருத்தருக்கு ஏக திசை எந்த பிரச்சனையும் கொடுக்காம நல்லா நடந்துட்டு இருக்கு. 2 பேரும் சேர்ந்து சொத்துக்கள் வாங்குறாங்க, தொழில் நல்லா போயிட்டு இருக்கு, சந்தோஷமா இருக்காங்க பிள்ளைகளோட சேர்ந்து. அதே மாதிரி 2 பேருக்குமே குரு தசை நடக்குது. குரு 2 பேருடைய சுய ஜாதகத்துக்கும் பாவியா இருக்காரு, நல்லது செய்ய முடியாம குரு அசுபஸ்தானத்துக்கு அதிபதியா இருக்காரு அப்படின்னு இருக்கக்கூடிய ராசிகள்ல இருக்கவங்க, அந்த ஜாதகங்கள் இருக்கக்கூடியவங்க அவங்களோட லைஃப்ல உலகத்துல யாருமே கஷ்டப்பட முடியாதுன்ற அளவு கஷ்டப்படுறாங்க. அதே நடைமுறையில பார்த்துட்டு இருக்கோம். அதனால இந்த திருமண பொருத்தத்துல நம்ம கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கும்போது இவ்வளவு பெரிய ரிஸ்க் எல்லாம் இல்லாம லைஃப் நல்லா நடத்தக்கூடிய ஒரு தன்மை கிடைக்கும். இப்படியாக குருவுடைய பொருத்தம், கோச்சார ரீதியாக குரு பலமா இருக்கிறதான்றதை பார்த்து திருமண பொருத்தம் நம்ம முடிவெடுக்கணும். அதுக்கப்புறம் ஆண்டுகோள்கள் சொல்லி பார்க்கும் பொழுது ராகு கேது. இப்போ ராகு எடுத்துக்கும் பொழுது ராகு ஒருவருக்கு ராசியில இருக்காரு அல்லது அவருடைய ராசிக்கு 7ஆம் இடத்துல 8ஆம் இடத்துல இருக்காரு அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது அந்த நேரத்துல திருமணம் பண்ணும் பொழுது அதே ராகு அவங்களுக்கு பார்க்கக்கூடிய ஜாதகத்துல சேர்க்கக்கூடிய இணைக்கக்கூடிய ஜாதகத்துல இதே மாதிரி 1ஆம் இடம் 7ஆம் இடம் 8ஆம் இடத்துல கோச்சார ரீதியாக தற்போது இருந்தார்னா
2 பேருக்குமே 7ஆம் இட ராகுன்னு சொல்லும்போது களத்திர ஸ்தானத்துல பிரச்சனைகள் வரும். அவங்க சேர்ந்து இருக்கிறதுல பிரச்சனைகள் ஏற்படும். அதே மாதிரி 2 பேருக்குமே அஷ்டமஸ்தானத்துல இருந்தாலோ 2 பேருக்குமே ராசியில இருந்தாலோ அவங்களுக்கு பிரச்சனைகள் ஏற்படும். அதனால இதை தவிர்க்கணும். இது வந்து ஒரு உதாரணத்துக்காக சொல்லக்கூடியதுதான். இதே மாதிரி இருந்தா பண்ணக்கூடாது அப்படின்றத எடுத்துக்க கூடாது. அதாவது பொதுவா சொல்லும்போது ராகு வந்து ஒருவருடைய ராசிக்கு நல்ல பலன் அளிக்கக்கூடிய இடங்கள்ல இருந்தார்னா, எந்த இடத்துல 3ஆம் இடத்துல இருந்தார்னா, ராகு 3ல இருந்தா நல்லது. 6ஆம் இடத்துல இருந்தா நல்லது. 11ஆம் இடத்துல இருந்தா நல்லது. இதை தவிர மிச்ச இடங்கள்ல ராகு இருந்தார்னா, அதே மாதிரி அவங்களுக்கு இணைக்கக்கூடிய பொருத்தம் பார்க்கக்கூடிய ஜாதகத்துல 3, 6, 11 ஏதாவது ஒரு இடத்துல இருக்கிற மாதிரி இணைக்கணும். இல்லாத பொழுது திருமணம் நடக்கக்கூடிய அந்த முதல் 1.5 வருஷத்துல ராகு வந்து அவங்களுடைய சுய ஜாதகத்துல அவங்களுக்கு பிரச்சனை கொடுக்கணும் அப்படின்ற ஒரு விதி இருக்கும் பொழுது திருமணம் ஆரம்பிக்கும் பொழுதே திருமண வாழ்க்கையை அவங்க ஆரம்பிக்கும் பொழுதே அந்த பிரச்சனையை அவங்க பார்க்க வேண்டியது இருக்கும். இதே மாதிரி தான் கேதுவுக்கும் அவர் வந்து 3ஆம் இடம் 6ஆம் இடம் 11ஆம் இடத்துல இருந்தார்னா அந்த ராசிக்கு நல்லது பண்ணுவாங்க கோச்சார ரீதியாக. இதுல இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்கு. அதை வந்து குரு பார்க்கறது, தற்போது கோச்சாரத்துல வேற எந்தெந்த கிரகங்கள் வந்து அதை பார்க்கறாங்க, சேர்ந்து இருக்கிறாங்க, சுய ஜாதகத்துல எந்த வலிமையா இருக்காங்க அப்படின்னு நிறைய விஷயங்கள் இருக்கு. பொதுவாக பார்க்கும் பொழுது ராகு கேத்துக்கள் ஒருவருடைய ராசிக்கு சுப பலன் தரக்கூடிய இடத்துல இல்லாம கஷ்டம் கொடுக்கணுன்ற கோச்சார ரீதி நடக்கும் பொழுது அதே மாதிரி இருக்கக்கூடிய வரனை தேர்ந்தெடுத்து திருமணம் பண்ணா திருமணம் பண்ணும்போதே சில பிரச்சனைகள், அதாவது நிறைய கஷ்டம் அலைச்சல் போன்ற விஷயங்கள்லாம் பார்க்க வேண்டியது இருக்கும். திருமணம் முடிஞ்சு வாழ்க்கையை ஆரம்பிக்கும் போதே ராகு கேத்துக்களுடைய காரகத்துவங்கள் இருக்கக்கூடிய பிரச்சனைகள்லாம் அவங்களுக்கு வந்து சேரும். அதனால இதை தவிர்க்கிறது நல்லது. ராகு கேத்துக்கள் அட்லீஸ்ட் வந்து அவங்களுடைய ஜாதகத்துல குருவாச்சு அந்த கோச்சாரத்துல அவங்களுடைய ராசிக்கு ராகு கேத்துக்கள் சரியாக இல்லை அப்படின்னு சொல்லும் பொழுது குருவாச்சு ராகு அல்லது கேதுவை பார்க்கணும். அப்படியே ராசியை பார்க்கணும். இல்லைன்னா சுய ஜாதகம் பலமாக இருக்கணும். அப்படியே இல்லைன்னா அவங்களுக்கு வந்து நல்ல தசாபுக்திகள் நடந்துட்டு இருக்கணும். இப்படின்ற ஏதாச்சும் ஒரு விஷயமாச்சும் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ற மாதிரி நம்ம பார்க்கும் பொழுது அவங்களுக்கு மன வாழ்க்கை ஆரம்பிக்கும் போது எந்த கசப்பான சம்பவங்களும் பிரச்சனைகளும் இல்லாம இருக்கும். மாறாக நம்ம இதுக்கெல்லாம் முக்கியத்துவம் கொடுக்கலன்னா திருமண வாழ்க்கை ஆரம்பிக்கும் போதே அவங்களுக்கு வந்து அசுப கிரகங்கள்னு சொல்லக்கூடிய சாயா கிரகங்கள், தோஷத்தை கொடுக்கக்கூடிய கிரகங்கள் சொல்லக்கூடியவங்களால பிரச்சனைகள் ஏற்படும். இப்போ இந்த திருமண பொருத்தத்தில் நம்ம பார்க்கும் பொழுது எத்தனை விதமான பொருத்தம் பார்த்துருக்கோம்னா ஒரு நட்சத்திர பொருத்தம்ல ஆரம்பிச்சு தசாபுக்தி, கிரகம், லக்னம், பாவம், இப்போ கோச்சாரம் இத்தனை பார்த்துட்டு இருக்கோம். இது எல்லாமே பார்க்கணுமா, எல்லாமே இருக்கணுமா அப்படின்ற ஒரு கேள்வி வரும். இது முதல்ல 2 ஜாதகத்தையும் வச்சுக்கிட்டு இந்த முதல்ல சொன்னதுலேருந்து வரைக்கும் எல்லா பொருத்தங்களும் முழுமையா இருந்தாதான் அதை வந்து சேர்க்கணும் அப்படின்றத நான் சொல்லலை. ஏன்னா அந்த மாதிரி ஜாதகம் வந்து கிடைக்காது. இந்த காலகட்டங்கள்ல திருமணம் நடக்கிறதே சரியான வயசுல திருமணம் நடக்கிறதே ரொம்ப பெரிய விஷயமா இருக்கு. வரன் அமையறதே, ஒருத்தருக்கு வந்து பொண்ணு கிடைக்கிறது, வரன் பையன் கிடைக்கிறதே வந்து ரொம்ப கஷ்டமா இருக்கக்கூடிய ஒரு காலகட்டத்துல நம்ம இவ்வளவு தூரம் வந்து எல்லா விஷயமே வந்து முழுமையா இருக்கணும்னு எதிர்பார்க்க முடியாது. அதனால எப்படி வந்து அதை நம்ம பார்க்கணும், இந்த விஷயத்த வந்து எப்படி புரிஞ்சுக்கணும், பொருத்தங்கள் பார்க்கறத என்ன முறையை கடைபிடிக்கணும் அப்படின்றத தொடர்ந்து நாளை பார்க்கலாம். மூன் சயின்ஸ் நிகழ்ச்சியில் வெற்றிக்கு வழிகாட்டும் நவ ரத்தினங்கள். கனக புஷ்ப ராகம் குருவுடைய ரத்தினம். விருச்சிக லக்னம் இருக்கிறவங்க தன பஞ்சமாதிபதி பூர்வ புண்ணிய ஸ்தானத்துக்கும் குடும்பஸ்தானத்துக்கும் அதிபதியா இருக்கக்கூடிய குருவுடைய ஆதிக்கம் பெற்ற இந்த ஸ்தானத்துக்கு விருச்சிக லக்னம் இருக்கிறவங்க கனக புஷ்ப ராகத்தை அணையலாம். அதுக்கப்புறம் மிதுன லக்னம் இருக்கிறவங்க அவங்களுடைய கலத்திரஸ்தானம் திருமணம், கணவன் மனைவி அதை குறிக்கக்கூடியது. ஜீவனஸ்தானம் அவங்களுடைய வேலை தொழில் இதை குறிக்கக்கூடிய குருவுடைய ஆதிபத்தியம் இருக்கக்கூடிய அந்த ஸ்தானங்களுக்கு குறைகள் இருந்ததுன்னா இல்ல அந்த ஸ்தானத்தை பலப்படுத்துறதா இருந்தா கனக புஷ்பராகம் அணையலாம். கன்னியா லக்னம், கன்னியா லக்னத்துக்கு சுக கலத்திரஸ்தானத்துக்கு அதிபதி, 4ஆம் இடத்துக்கும் 7ஆம் இடத்துக்கும் அதிபதியா குரு இருக்காரு. அவருடைய ரத்தினமா இருக்கக்கூடிய கனக புஷ்பராகத்தை கன்னியா லக்னம் இருக்கிறவங்க அணையலாம். அதே மாதிரி
கும்ப லக்னம் இருக்கும் பொழுது தன லாபாதிபதியாக குரு வர்றாரு. இவங்க கனக புஷ்ப ராகத்தை அணியலாம். இதுல தனுசு லக்னம், மீன லக்னம், பிறகு மேஷம், விருச்சிக லக்னம் குருவுடைய லக்னங்களும் செவ்வாயுடைய லக்னங்களும், அதுக்கப்புறம் கடக லக்னம், சிம்ம லக்னம் சூரிய சந்திரனுடைய லக்னமும் இருக்கிறவங்க கனக புஷ்ப ராகத்தை தாராளமாக கையில அணியலாம். அதே சமயத்துல கும்ப லக்னம் இருக்கிறவங்க, மிதுனம், கன்னியா லக்னம் இருக்கிறவங்க குரு சுப ஆதிபத்தியம் பெற்று இருந்தாலும் இன்னொரு ஆதிபத்தியம் அதாவது அசுப ஆதிபத்தியமா இருக்கு. மாரகஸ்தானத்துக்கு பாதகஸ்தானத்துக்கு அதிபதியா வர்றதுனால அவங்க கழுத்துல அணியலாம். ஆனா ரொம்ப ஜாக்கிரதையா அதை அணியறது தவிர்க்கிறது நல்லது. இல்லது தசைக்காக அணியிறோம் அப்படின்னு சொல்லும் பொழுது ரொம்ப ஜாக்கிரதையா கேர்ஃபுல்லா அதை போடணுமா அப்படின்னு யோசிக்க வேண்டியவங்க மகர லக்னத்தை சார்ந்தவங்களும் ரிஷபம், துலா லக்னத்தை சார்ந்தவங்களும். ஏன்னா ரிஷபம் துலாத்துக்கு அதிபதியா சுக்கிரன் வராரு. அவருக்கு குரு பகை கிரகம். அதே மாதிரி நல்ல ஸ்தானங்களும் ஆதிபத்தியமாக பெறல. அது மாதிரி மகர லக்னத்துக்கும் பார்க்கும்போது ரெண்டு ஸ்தானங்களுமே சிறப்பான சுப ஆதிபத்தியம் கிடையாது. அதனால இவங்க குருவுடைய தசை நடக்கும் பொழுது அதை சரியான முறையில பார்த்து கழுத்துல செயினா போடலாம், கையில போடுறத தவிர்க்கலாம். மிச்ச லக்னம் இருக்கிறவங்க குருவுடைய தசை நடக்கும் பொழுது தாராளமாக குருவுடைய கனக புஷ்ப ராகத்தை போடலாம். அதுலயும் ஜாதகத்துல குரு இருக்கக்கூடிய நிலைமையை தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்தவாறு இந்த ரத்தினங்களை பரிபூர்ணமா அணிஞ்சு அதை முறையா மெயின்டைன் சரியா பராமரிக்கும் பொழுது சிறந்த பலன்கள் கிடைக்கும். குருவுடைய ரத்தினமா இருக்கக்கூடிய கனக புஷ்ப ராகத்தை எந்த உலோகத்துல போடலாம்னு சொல்லும் போது குருவுடைய உலோகமா இருக்கக்கூடிய தங்கத்துல போடுறது சிறப்பான விஷயம். விரல்னு பார்க்கும்பொழுது ஆள்காட்டு விரல் சொல்லக்கூடிய இண்டெக்ஸ் ஃபிங்கர் அதுல போடுறது சிறந்த பலன்களை அளிக்கும். அடுத்தபடியாக வைரம். வைரம் சுக்கிரனுக்கு ரத்தினமாக இருக்கு. இந்த வைரத்தை வச்சு ரத்தினங்கள்ல கிரகங்களை சொல்லும் போது நம்ம சனீஸ்வரன் சொன்னா எல்லாருக்கும் ஒரு பயம் வரும். ஐயோ, ஏழரை சனி, அஷ்டம சனி, ஜென்ம சனி அப்படின்னு சொல்லிட்டுலாம் ஒரு பயம் வரும். அதே மாதிரி ரத்தினங்கள்னு சொல்லும்போது எல்லாருக்கும் உடனே வைரம் அப்படி சொல்லும்போது ஒரு பயம் வரும். வைரம் ஒருத்தருக்கு நல்ல விஷயங்கள் பண்ணி கோடீஸ்வரனாகவும் ஆக்கும். அவர் எல்லாமே அவர்கிட்ட பிடிங்கி அவர் ரோட்லயே நிறுத்திடும். வைரம் சரியா இருக்கணும், அதுல புள்ளிகள் கருப்புலாம் இருக்கக்கூடாதுன்ற போன்ற நிறைய விஷயங்களும் சராசரி எல்லாருக்குமே தெரிஞ்சு எல்லாருமே பேசக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும். அப்படி இருக்கும் பொழுது இந்த வைரத்தை யார் யாரெல்லாம் போடலாம் அப்படின்னு பார்க்கும் பொழுது முதல் தரமாக ரிஷப லக்னம் இருக்கிறவங்க. ரிஷப லக்னத்துக்கு சுக்கிரன் அதிபதி, அவருடைய ரத்தினம் வைரம். இவங்க வைரத்தை அணியலாம். ரிஷப லக்னத்துக்கு துலா லக்னம் 6ஆம் இடமாக வந்தாலும் கூட நம்ம லக்னாதிபதின்ற முறையில 6ஆம் இடம் சொல்லக்கூடிய இடம் வேலை செய்யாது. அது அவங்களுக்கு லக்னாதிபதியோட வேலையை மட்டும்தான் செய்யும், நல்ல விஷயங்கள் மட்டும்தான் நடக்கும். அப்படின்ற முறையில வைரத்தை தாராளமாக அணியலாம். அணியும் பொழுது அந்த சுக்கிரனுடைய ஆதிபத்தியங்களா இருக்கக்கூடிய சுகாதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய சுக விஷயங்கள் வாழ்க்கையில அவங்க எல்லா சுகங்களையும் சந்தோஷங்களையும் அனுபவிக்கிறது. கலத்திர காரகனா சுக்கிரன் இருக்கிறதுனால திருமணம் நல்லபடியாக நடக்கிறது. அதே மாதிரி வாகனங்கள், பெரிய ஆடம்பரமான பொருட்களா இருக்கக்கூடிய ஆடம்பர பங்களா, சொந்த வீடு போன்ற விஷயங்களை அனுபவிக்கிறது. நல்ல ஆடைகளை உடுத்துறது, நல்ல சுவையா அறுசுவையோட கலந்த உணவு சாப்பிடுறது போன்ற இந்த விஷயங்கள் எல்லாமே ஒருத்தருக்கு ரிஷப லக்னம் இருக்கிற ஒருத்தர் வைரம் அணியும் போது கிடைக்கும். அதே மாதிரி அவருடைய தொழில் ஸ்தானம் மிக சிறப்பாக அமையும். ரிஷப லக்னத்துக்கு 6ஆம் இடம் சொல்லக்கூடிய தொழில் ஸ்தானம் துலாம். அந்த துலாத்துக்கு அதிபதி சுக்கிரன், அவருடைய ரத்தினம் வைரம்ன்றதுனால ரிஷப லக்னத்துல இருக்கிறவங்க வைரம் போடும் பொழுது அவங்களுக்கு லக்னாதிபத்தியம் மிக சிறப்பாக இருந்து மேற்சொன்ன எல்லா சுகபாக்கியங்களும் கிடைக்கிறது மட்டும் இல்லாம அவங்களுக்கு இருக்கக்கூடிய கடன் நிவர்த்தி ஆகும், அவங்களுடைய நோய் கம்மியாகும், சத்துருக்கள் விலகி போவாங்க, தொழில் அபிவிருத்தி ஆகும் போன்ற நல்ல விஷயங்களும் அவங்களுக்கு நடக்கும். அடுத்தபடியா துலா லக்னம் இருக்கிறவங்க வைரம் போடலாம். போடும்போது லக்னாதிபத்தியம் அவங்களுக்கு வாழ்க்கையில லக்னாதிபதி செய்யக்கூடிய எல்லா விஷயங்களும் சிறப்பான அந்த காரகத்துவங்கள்லாம் கிடைக்கும்.
அதே மாதிரி இன்னொரு சுக்கிரனோட வீடா இருக்கக்கூடிய ரிஷபம் அஷ்டமாதிபத்தியம் 8வது அதிபதியா வருது. அப்படி வரும் பொழுது 8வது இடத்துடைய சுப பலன்கள்னு சொல்லி பார்க்கும் பொழுது அவங்களுக்கு அதிர்ஷ்டம். துலா லக்னம் இருக்கக்கூடிய ஒருத்தர் வைரம் போடும் பொழுது அவருடைய 8ஆம் அதிபதி சுக்கிரன் அப்படின்ற முறையில அவருக்கு வந்து அதிர்ஷ்டம் கிடைக்கும். அதிர்ஷ்டம் சொன்னா எல்லாரும் வந்து நம்ம தப்பா புரிஞ்சுக்கிறோம். என்னன்னா வந்து அப்படியே கீழே கடந்து கிடைக்கிறது, நமக்கு தகுதியே இல்லாத விஷயங்கள் ஆசைப்பட்ட உடனே அப்படியே வந்து ஒரு தீபும்பா பூதம் வந்து கொடுக்குற மாதிரி அதிர்ஷ்டம் வந்து அப்படியே கிடைச்சிரும், கூரையை பிச்சுட்டு கொட்டிடும் அப்படின்றது கிடையாது. அதிர்ஷ்டம்னா திறமை இருந்தாலும் தகுதி இருந்தாலும் நமக்கு சில விஷயங்கள் நடக்காது. அந்த நேரத்தை தான் நம்ம வந்து அதிர்ஷ்டம் கிடைக்கணும்னு யோசிப்போம். இப்படியாக தொடர்ந்து வைரம் யார் யாரெல்லாம் போடலாம் அப்படின்றத நாளை பார்க்கலாம்.